இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சாப்டர் லேர்னிங் கர்வ். இந்த லேர்னிங் கர்வ்னால் ஒன்றுமே இல்லை, இது எதை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு லேபர் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணுறதுனால அவன் வந்து எவ்வளோ கம்மி டைமில் அந்த ப்ராடக்டை மேனுஃபேக்சர் பண்ண முடியுது அப்படிங்கிறத பார்க்குறது தான் வந்து லேர்னிங் கர்வ். சரி, இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக டைம் டேக்கன் by him to produce some finished product. Or some article is getting reduced. Then agum reduce ஆயிரும். இப்போ time reduce ஆனா cost will get saved. இந்த சேவிங்ஸ் இன் காஸ்ட் எவ்வளோ, இந்த டைம் ரிடக்ஷன் எவ்வளோ ஆயிருக்கு, இதோட இம்பேக்ட் என்ன ஆகுது, இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான், இது எல்லாமே தான் இந்த சாப்டரில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம லேர்னிங் கர்வில் சம்ஸ் பார்க்கலாம். சம்ஸ்னா ஃபர்ஸ்ட் த யூஷுவல் லேர்னிங் கர்வ் மாடல் இஸ் y is equal to ax to the power b. ax to the power b அவங்களே ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மில் கொடுத்துட்டாங்க. அதில் yனா என்ன, ஏனா என்ன, எக்ஸ்னா என்ன, பீனா என்னன்றத டீட்டெயில்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. பியோட வேல்யூ 0.322 மைனஸ் 0.322 கொடுத்துட்டாங்க. இது அட் லேர்னிங் ரேட் ஆஃப் 80%. 80% இருந்துச்சுன்னா பியோட ரேட் வந்து வேல்யூ வந்து 0.322 மைனஸ் 0.322. ஓகே, இப்போ கிவன் தட் a is equal to 10 hours and learning rate is 80%. அப்போ லேர்னிங் ரேட் 80%னா நம்மளோட பியோட வேல்யூ நமக்கு தெரியும். அடுத்தது கிவன் ஏ வேல்யூ சொல்லிட்டாங்க, இங்கே 10 ஹவர்ஸ்ன்னு சொல்லிட்டாங்க. நம்ம வந்து என்ன கால்குலேட் பண்ணணும், ஆவரேஜ் டைம் ஃபார் 20 யூனிட்ஸ், டோட்டல் டைம் ஃபார் 30 யூனிட்ஸ் அண்ட் டைம் ஃபார் யூனிட்ஸ் 31 to 40. இப்போ 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் டைம் என்ன, 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் டைம் என்ன, அதுக்கப்புறம் 31 to 40 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படிங்கிறது 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரி, ஒரு கொஸ்டினாக அப்ரோச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏனா என்ன, எக்ஸ்னா என்ன, ஒய்னா என்ன, இதெல்லாம் பார்த்தலாம். அதுக்கப்புறமா இதெல்லாமே கொஸ்டின் இதெல்லாமே டேட்டா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் என்ன சொல்லியிருந்தாங்க, y is equal to ax to the power b. இதில் bனா என்னது, லேர்னிங் கோஎஃபிஷியன்ட். அடுத்தது x நம்பர் ஆஃப் யூனிட்ஸ், a டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட். இது ஒரு யூனிட் இல்லை, இட் இஸ் ஃபர்ஸ்ட் யூனிட். எப்பவுமே ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் டைம் எடுத்துக்கும். அதுக்கப்புறம் தான் இட் வில் ஸ்டார்ட் ரெடியூசிங், பிகாஸ் இந்த ஃபர்ஸ்ட் யூனிட் ஹி வில் நாட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அடுத்தது y வந்து ஆவரேஜ் டைம், ஃபார் ப்ரொடியூசிங் x யூனிட்ஸ். ஸோ சம் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம கொஸ்டினில் எத்தனை யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்களோ அதை கொண்டு வந்து இங்கே எக்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணி, ஃபர்ஸ்ட் யூனிட்க்கு எவ்வளோ டைம்னு சொல்லியிருக்காங்களோ அதை கொண்டு வந்து ஏல சப்ஸ்டியூட் பண்ணி, பியோட வேல்யூ கொஸ்டினில் டேரெக்டாக கொடுத்துட்டாங்க. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will directly get the answer. சரி, இப்போ ஏ வேல்யூ என்னது, டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ டைம் ஃபார் ஃபர்ஸ்ட் யூனிட் எவ்வளோ, a is equal to 10 hours. 10 into x எவ்வளோ, what is the number of units for producing 20 units, first subdivision 20 units கேட்டிருக்காங்க. so into 20 to the whole power, b value அப்பவே காமிச்சேன், minus 0.322 to the power minus 0.322 y. அடுத்தது சரி, இப்படி ஒரு பவர் இருக்கும் போது we cannot use normal calculation, அதனால we will use log y is equal to log 10. இங்கே logனா multiplication will become plus here, so plus log 20 to the power minus 0.322. இப்போ இந்த பவர் வந்து log எடுத்துக்கிட்டா இந்த முன்னாடி வந்துடும். ஸோ log 10 minus 0.322
log 20. So log 10 oda value is 1 அதுக்கப்புறம் minus 0.322 into log 20 ஓட வேல்யூ இங்க log 2 ஓட வேல்யூ क्वेश्चनல கொடுத்துட்டாங்க. சோ அதுக்கு முன்னாடி ஒரு 1 போட்டுக்கறேன். 1.301. see log 2 ஓட வேல்யூ 0.301. சோ log 20 ஓட வேல்யூ நான் ஒரு முன்னாடி ஒரு 1 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். சரி ஆட் பண்ணிட்டா 1 மைனஸ் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 0.322 into 1.301. Answer comes to 0.4189. 0.41892. சரி இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா 1 minus 0.41892 மைனஸ் பண்ணா I'm getting 0.58108. இப்போ இது என்னது log y. சரி இப்போ எனக்கு என்ன வேணும் y வேல்யூ வேணும். ஸோ y வேல்யூ வேணும்னா நான் என்ன பண்ணுறேன் y is equal to இந்த log இந்த பக்கம் கொண்டு வந்தால் it will become anti-log 0.58108. so which is equal to anti-log of 58108. அது வந்து டைரக்டாக கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. anti-log of 5811 சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 3.818. ஸோ y is equal to 3.812 hours. ஸோ கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க, வாட் இஸ் த ஆவரேஜ் டைம் ஃபார் 20 units. 20 units இப்போ y is equal to y என்னது வேல்யூ ஆவரேஜ் டைம் ஃபார் x units. நான் இங்கே எத்தனை யூனிட்ஸ் நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் 20 units. ஸோ ஆவரேஜ் டைம் ஃபார் 20 units is 3.812 hours. சரி செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் டைம் ஃபார் 30 units கேட்டிருக்காங்க. சரி இப்போ திருப்பி இதே மாதிரி தான் போடுவேன். y is equal to 10 into 30. இந்த யூனிட்ஸில் மட்டும் மாற்றினா போதும். to the whole power 0.322. லேர்னிங் ரேட் மாறினா தான் இந்த வேல்யூ மாறும். லேர்னிங் ரேட் மாறாத வரைக்கும் இந்த வேல்யூ மாறாது. இந்த இடத்துல யூனிட்ஸ் மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும். சரி அப்போ இதே மாதிரி log y is equal to log 10 plus முன்னாடி இங்கே கொண்டு வந்துடுறேன் மைனஸ் 0.322 log 30. substitute பண்ண 1 minus 0.322. log value for 30 is 1.4771. சரி இதெல்லாம் சால்வ் பண்ணா 0.322 into 1.4771. 1 minus 0.475 which is equal to 1 minus 0.475. .525 0.525. இப்போ y is equal to anti-log 0.525. anti-log value questionல அவங்களே கொடுத்துட்டாங்க இங்க, that is 3.345 hours. சரி ஒருவேளை questionல ஆவரேஜ்னு கேட்டிருந்தா அப்படியே விட்டுலாம். பட் செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன, டோட்டல் டைம் கேட்டிருக்காங்க. அதனால டோட்டல் டைம்ங்கிறது ஆவரேஜ் இன்டூ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து 3.345. அதாவது 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் என்னோட ஒரு யூனிட்டோட ஆவரேஜ் ரேட் என்னங்கிறது தான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் டைம் என்ன அப்படின்னா, டோட்டல் டைம் ஈக்குவல் டு 3.345 into 30 which is equal to 3.345 into 30 which comes to 100.35 hours.
100.35 hours. இப்போ இங்கே பாருங்க 20 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் ஆவரேஜ் டைம் 3.8 hours ஆகுது. அதே 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணால் ஆவரேஜ் டைம் 3.3 hours தான் ஆகுது. அதாவது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான ரேட் இது எப்படி டோட்டல் டைம் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் போட்டால் தான் இந்த வேல்யூ வரும். அதை தான் வந்து நம்ம ஆவரேஜ் டைம்னு சொல்கிறோம். இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக கண்டுபிடிக்கிறதே ஆவரேஜ். அதனால் டோட்டல் டைம் கண்டுபிடிக்கிறதுக்காக we are multiplying it by 30. நமக்கு இருக்கிற ஃபார்முலா இந்த ஈக்குவேஷன் வச்சு we can find only average time. total time கண்டுபிடிக்கிறதுக்கு so we will be multiplying it by number of units. the third subdivision என்ன சொல்லிட்டாங்க, time for 31 to 40 units ன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம 40 யூனிட்ஸ்க்கு என்ன டைம்னு கண்டுபிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறமா 31 to 40 என்னன்றதை நம்ம போட்டு காமிக்கலாம். 40 யூனிட்ஸ்க்கு எவ்வளோ டைம் எப்பவும் போல தான். ஃபர்ஸ்ட் தேர்ட் சப்டிவிஷன் log y is equal to log 10 plus log 40 to the power minus 0.322 is equal to 1 minus 0.322. direct log 40 oda value எடுத்து substitute பண்ணிடுறேன். that is 1.6021. what we will be getting 0.4841. the log y is equal to 0.4841. so y is equal to anti-log 0.4841 which is equal to 3.049. இங்கே வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் எடுத்து டைரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன். சரி, அடுத்தது இப்போ ஃபார் ப்ரொடியூசிங் 40 யூனிட்ஸ் வந்து நம்மளோட ஆவரேஜ் டைம் எவ்வளோ. இப்போ 40 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு டோட்டல் டைம் எவ்வளோன்னு பார்க்கலாம். டோட்டல் டைம் is equal to 3.049 into 40. what we will be getting 121.96 hours. சரியா? இப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 31 to 40 யூனிட்ஸுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஃபஸ்ட்டு இது 40 யூனிட்ஸ்க்கு எனக்கு ரேட் இருக்குது. 30 யூனிட்ஸ்க்கு நான் முந்தின சப்டிவிஷன்லேயே கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ டைம் ஃபார் 31 to 40 units is equal to நான் 40 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் மைனஸ் 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம். 30 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் முன்னாடி நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். எவ்வளோ 100.35 அவர் செகண்ட் சப்டிவிஷனில் we have found this. ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணிட்டா 31 to 40 யூனிட்ஸ்க்கான டைம் we will be getting minus 100.35. so that is 21.61 hours. இப்போ நம்ம செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம்க்கும் ஃபர்ஸ்ட் சம்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, ஃபர்ஸ்ட் சம்மில் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. அதே செகண்ட் சம்மில் இந்த மாதிரி ஈக்குவேஷன்லாம் எதுவுமே கொடுக்கல. அதுக்கு பதிலாக அவங்க வெறும் லேர்னிங் கர்வோட அந்த ரேட் மட்டும் கொடுத்துட்டாங்க 0.9. இப்போ ஜென்ரலாக இந்த மாதிரி ரேட் மட்டும் கொடுத்துட்டா என்ன ஆகும்னா எஃபிஷியன்சி ரேட் அது. அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 hours ஆகுதுன்னா செகண்ட் 2 யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணால் அதாவது செகண்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் ஒன்லி 90% ஆஃப் த டைம். அப்படின்னா சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 10 hours, செகண்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூ வில் டேக் ஒன்லி அதாவது 2 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு 1 யூனிட் இந்த இடத்துல 2 யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு யூ வில் டேக் ஒன்லி 90%. அப்படின்னா 18 hours தான் ஆகும். தட் இஸ் 9 hours plus 9 hours. இந்த மாதிரி அடுத்தது அசியம் இதுலேருந்து டபுள், அதாவது இப்போ நடுவில் இருக்க 3 இல்லை 4, அதாவது 2 into 2. அப்போ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இதுலேருந்து 90% ஆஃப் த டைம் தான் ஆகும். 90% ஆஃப் த டைம்னா
32.4, அதாவது இதில் 90%. இப்போ இங்கே வந்து 10, அதில் 90 எடுத்தோம். அடுத்தது 9 ஹவர்ஸில் 90%, தட் இஸ் 8.1. எத்தனை யூனிட்ஸ்? 4 யூனிட்ஸ். அப்புறம் அதுலேருந்து டபுள், இப்போ 8 யூனிட்ஸ். 8 யூனிட்ஸ்னால் எவ்வளோ டைம் ஆகும்? இப்போ 8.1 into 90%. இப்போ 8.1 into 90%, 7.29 into 8, 58.32. ஓகேவா? சரி, இப்போ இந்த மாதிரி 90%, 80% கொடுத்துட்டா இந்த இடத்துல பர் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற டைம் வந்து 90%, இல்லை 80%, இட் வில் கெட் ரெடியூஸ்டு. அதுதான் இங்கே கொடுத்துருக்க ரேட். இப்போ சம்குள்ளே போகலாம். சம்மில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, யூஸிங் எக்ஸ்பெக்டட் ஆவரேஜ் யூனிட் காஸ்ட் கேட்டிருக்காங்க. அப்போ காஸ்ட்னா நம்ம என்ன படித்தோம்? யூ ஹாவ் டு ஆட் மெட்டீரியல், லேபர் அண்ட் அதர் ஃபிக்ஸட் காஸ்ட். அந்த என்னெல்லாம் காஸ்ட் இருக்கோ எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஆனால் ஆவரேஜ் காஸ்ட் தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட் தான் கேட்க, டோட்டல் காஸ்ட் கேட்கல, ஆவரேஜ் காஸ்ட் கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் காஸ்ட் தான் பர் யூனிட் காஸ்ட். ஒரு கேஸ்லையும் பர் யூனிட் காஸ்ட் மாறிட்டே இருக்கும். சரி, எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டேபிள் போட்டுக்கலாம். First column, number of machines. அதுக்கப்புறம் average time. அதுக்கப்புறம் labor cost. அதுக்கு அடுத்த காலம் material, அப்புறம் fixed cost, அப்புறம் total. இப்போ number of machines, ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம ஒரு மிஷின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு we are taking 1000 hours. ஓகேவா? இப்போ ஒரு மிஷின். அப்புறமா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க? 4ம் 6ம் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்மளோட லேர்னிங் கவோட கான்செப்ட் என்ன? யூனிட்ஸ் வந்து டபுளாக தான் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டேரெக்டாக நம்ம 4 and 8 கண்டுபிடிக்க முடியாது. ஸோ we have to first find 2 மிஷின்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும். அதுக்கப்புறமா 4 மிஷின்ஸ் அண்ட் 2 into 2 தான் வந்து 4, அப்புறம் 4 into 2 8. ஸோ அந்த சீக்வன்ஸில் தான் போக முடியும். அடுத்தது ஆவரேஜ் டைம். ஃபஸ்ட்டு கேஸில் ஆவரேஜ் டைம் எவ்வளோ? ஃபஸ்ட்டு கேஸில் ஆவரேஜ் டைம் இஸ் 1000 hours. சரி, இப்போ இங்கே 1000 hours எடுத்துக்கலாம். அப்போ அதுலேருந்து 90% ரெடியூஸ் ஆகும்னா இங்கே 900, அதுலேருந்து இங்கே 810, அதுலேருந்து 90%னா 810 into 90%, பட் 729 hours ஆகும். அப்போ இது வந்து ஆவரேஜ் டைம், இட் இஸ் இன் ஹவர்ஸ். சரியா? அடுத்தது லேபர் காஸ்ட். லேபர் காஸ்ட் வந்து இங்கே ₹15 per hourனு கொடுத்துருக்காங்க. இப்போ 15 per hourனா ஃபர்ஸ்ட் கேஸில் 15,000, அதுக்கப்புறமா 900 into 15, 13,500, அதுக்கப்புறமா 810 into 15, 1000, 10,935. 10,935. இப்போ மெட்டீரியல்லாம் எந்த சேஞ்சுமே இல்லை. எப்படினாலும் மெட்டீரியல் காஸ்ட் இங்கே கொஸ்டினில் அவங்களே கொடுத்துட்டாங்க 1,50,000. சரி, எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோமோ அத்தனை யூனிட்ஸ்க்கும் நம்ம ஐ மீன் லைக் டோட்டல் காஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கல. we are finding only average cost. இப்போ இது ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபஸ்ட்டு கேஸில் we will be spending மெட்டீரியலுக்கு 1,50,000, லேபருக்கு 15,000. சரி, செகண்ட் கேஸில் we will be spending மெட்டீரியலுக்கு 1,50,000, லேபருக்கு 13,500. எல்லாமே ஒரு யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு தான். ஆனால் என்ன சுச்சுவேஷனில் என்ன சேஞ்சு? இந்த கேஸில் நம்ம ஒரே ஒரு யூனிட் தான் மொத்தமாக ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த கேஸில் நம்ம 2 ப்ரொடியூஸ் பண்ணுறோம். இந்த கேஸில் 4 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இந்த கேஸில் 8 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். அப்படி பண்ணும்போது ஒரு யூனிட்டோட காஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத தான் நம்ம ஃபுல்லாக கேல்குலேட் பண்ணிட்டு இருக்கோம். சரி, ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 60,000.
இங்கே 60,000. ஃபிக்ஸட் காஸ்ட் வந்து இட் வில் சேஞ்ச். ஏன் ஃபிக்ஸட் காஸ்ட் சேஞ்ச் ஆகும்னா, சேஃப் அஸ்யூம் ரெண்ட் டு பி யுவர் ஃபிக்ஸட் காஸ்ட். நான் வந்து ஒரே ஒரு யூனிட் தான் நான் வந்து மேனுஃபேக்சர் பண்ண போகிறனால ஐ ஹாவ் டு பே ரெண்ட் ஆஃப் 60,000. நான் இதே ஃபேக்ட்ரிக்குள்ளே நான் வந்து 10 யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணாலும் ஐ வில் ஹாவ் டு ஸ்பெண்ட் ரெண்ட் ஆஃப் ருபீஸ் 60,000 தான். ஆனால் இஃப் யூ ஆர் டிவைடிங் இட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் இட் வில் கீப் ஆன் சேஞ்சிங். இப்போ ஃபர்ஸ்ட் கேஸில் ஒரு யூனிட் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறோம், ஸோ என்டையர் 60,000 will be assigned to that unit. In second case we are manufacturing 2 units, அதனால fixed cost will reduce to 30,000. எப்படி 60,000 by 2 at 60,000 by 4 போட்டா எவ்வளவு வரும் 15,000. லாஸ்ட் கேஸ்ல 7,500. இப்போ நமக்கு இது ஒரு காஸ்ட், இது ஒரு காஸ்ட், இது ஒரு காஸ்ட், இது மூணுத்தையும் ஆட் பண்ணா I will be getting total cost. ஃபர்ஸ்ட் கேஸ்ல எவ்வளவு total cost 15,000 plus 1,50,000 plus 60,000. Total cost is 2,25,000. Okay, second case la 1,93,500. Third case la it will be 1,77,150. Fourth case la it will be 1,68,435. சரி, இப்போ கொஸ்டின்ல நமக்கு என்ன ரெண்டு தான் கேட்டிருக்காங்க, 4 மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கும் 8 மிஷின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறக்கும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம காஸ்ட் வந்து 4 மிஷின்ஸ் 8 மிஷின்ஸ் இது எவ்வளோ 177,150. இங்கே வந்து 168,435. நீங்கள் நமக்கு கேட்டிருக்கிறது ஆவரேஜ் காஸ்ட், அதனால நம்ம அதை அப்படியே விட்டுட்டோம். அதே டோட்டல் காஸ்ட் கேட்டிருந்தாங்கன்னா இன்டூ 4 இன்டூ 8ன்னு போட்டு கண்டுபிடிச்சிருந்தோம். அவ்வளோதான் செகண்ட் சம். இப்போ நம்ம தேர்ட் கொஸ்டின் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் என்னன்னா ஜேபிஎல்சி எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபிகல்ட்டி இன் இட்ஸ் பட்ஜெட்டிங் ப்ராசஸ் அப்படின்னு ஒரு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா there is an order of 30 units. சரியா, அடுத்தது in that 14 units have been completed and first unit manufacture பண்றதுக்கு they took 40 direct labor hours and a total of 240 direct labor hours have been recorded. எதுக்கு 240 direct labor hours for producing 14 units வந்து they have recorded. சரி, அப்புறம் they have இதெல்லாம் பேஸ் பண்ணி they have fixed the learning effect at 80%. ஸோ இது வரைக்கும் கொஸ்டின் பார்த்துட்டோம். நம்ம கீழே போய் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா assumption of 80% வந்து in this reasonable, determine whether the assumption of 80% learning effect is a reasonable one. இந்த 80% முதல்ல கரெக்டா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, எப்படி கண்டுபிடிக்கலாம்? நமக்கு இங்கே ஈக்குவேஷன் எல்லாமே கொடுத்தாங்க. ஆக்சுவலாக இது பவரில் வரணும், ax to the power b. நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் இல்லையா, அதே மாதிரி தான் y is equal to ax plus b. ax to the power b, sorry, x to the power b. இப்போ y equal to எத்தனை yனா என்னது ஃபர்ஸ்ட் சம்லேயே பார்த்தோம். ஃபர்ஸ்ட் சம்மில் yனா ஆவரேஜ் டைம், ஏன்னா வந்து டைம் டேக்கன் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபர்ஸ்ட் யூனிட். அப்போ டைம் டேக்கன் ஃபார் ப்ரொடியூசிங் ஃபர்ஸ்ட் யூனிட் இஸ் 40. ஸோ 40 இன்டூ எக்ஸ்னா நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. அந்த 240ங்கிறது வந்து எத்தனை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 14 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. ஸோ 14 to the power, இங்கேயும் 80% தான் ரேட்டு, அதனால மைனஸ் 0.322. சரி, அடுத்தது இப்போ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு log 40 ப்ளஸ் மல்டிப்ளிகேஷன் ப்ளஸ்ஸாக மாறிடும் இன் கேஸ் ஆஃப் log 14 to the power 0.322 மைனஸ் 0.322. சரி, இதை சால்வ் பண்ணால் ஃபுல்லாக சால்வ் பண்ணிக்கோங்க. லாக் வேல்யூட பார்த்து ஃபர்ஸ்ட் சம்லேயே போட்டிருக்கோம், அந்த மாதிரி பார்த்து சால்வ் பண்ணிங்க. கடைசியாக சால்வ் பண்ணால் we will be getting 17.14. சரி, இப்போ 17.14 வருது அப்படின்னா this is average time. அப்போது டோட்டல் டைம் எவ்வளோ இருக்கும்? டோட்டல் டைம் for producing how many units? 14 units. அப்போ 17.14 into 14 போட்டால் we will be getting 239.96 which is 240 hours.
அப்போது ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 80% தான் லேர்னிங் எஃபெக்ட்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அது கரெக்டு. ஸோ வி ஆர் டேக்கிங் 240 ஹவர்ஸ்னால் இந்த 80% இஸ் ரைட். அப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் ஃபஸ்ட் சப்டிவிஷனுக்கு தான் நம்ம இங்கே போட்டிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் இட் இஸ் ட்ரூ தட் லேர்னிங் ரேஷியோ 80% இஸ் எஃபெக்டிவ். கன்க்ளூஷன் எழுதிருங்க. இட் இஸ் ட்ரூ that 80% learning ratio is effective. சரி, அடுத்தது செகண்ட் சப்டிவிஷன். செகண்ட் சப்டிவிஷனில் கொஸ்டின் என்னென்னா, calculate the number of direct labor as likely to be required for an expected second order of 20 units ன்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இதில் செகண்ட் ஆர்டர் 20 யூனிட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் எவ்வளோ நமக்கு இருக்குது? 30 யூனிட்ஸ் இருக்குது. இப்போ 30 + 20 we will be getting 50. இப்போ ஃபஸ்ட்டு 30 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா 50 யூனிட்ஸ்க்கு என்ன டைம்னு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா டிஃப்ரென்ஸ் will give you the time taken for extra 20 units. சரி, ஃபஸ்ட்டு 30 யூனிட்ஸ்க்கு பார்த்துடலாம். 30 யூனிட்ஸ்க்கு y is equal to ax to the power b. a வந்து எப்போவுமே ஃபஸ்ட் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறது into number of units. xனா number of units the whole power minus 0.322. ஓகேவா? அடுத்தது 40 log 40 plus log 30 to the power minus 0.322. இதை சால்வ் பண்ணால் you will be getting, சரி, log 40 இந்த இடத்துல calculate பண்ணி காமிச்சேன். log 40 வேல்யூ வந்து 1.602 plus, சாரி இங்கே மைனஸ் வந்து இது இங்கே வந்துருச்சுன்னா it will become minus. ஸோ minus 0.322 into log 30, 1.477. இப்போ 1.477 into 0.322 எவ்வளோ? minus 0.4756. இங்கே 1.602. இப்போ 1.602 minus 0.4756 1.1264. 1.1264. இப்போ y is equal to anti log 1.1264 which is equal to anti log எப்படி எடுக்கிறது? இந்த calculator anti log எடுக்கணும்னா இங்கே shift அமுத்திக்கோங்க. shift அமுத்திட்டு log அமுத்தி அப்புறம் 1.1264 13.37. I am rounding it to 13.38. அப்போ average time 13.38 னா total time for எவ்வளோ யூனிட்ஸ்? 30 யூனிட்ஸ். ஸோ 13.38 into 30. 13.38 into 30. we will be getting 401.4 hours. இதே மாதிரி 50 யூனிட்ஸ்க்கு கண்டுபிடிச்சுக்கோங்க. 50 யூனிட்ஸ்க்கு நான் ஷார்ட்டாக போட்டு காமிச்சிடுறேன். y is equal to ax to the power b which is equal to a எப்போவுமே 40 ஃபஸ்ட் யூனிட் ப்ரொடியூஸ் பண்ணுற டைமு into 30 to the power minus 0.322. அப்போ log வேல்யூனா எடுத்து we will be getting a final answer of 567.5 hours. இங்கே வந்து 401 hours ஆச்சு. அதே மாதிரி இங்கே வந்து 567.5 hours ஆகும். நமக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, ஃபார் அடிஷ்னலாக 20 யூனிட்ஸ் புது ஆர்டர் 20 யூனிட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராவாக கிடைச்சா எவ்வளோ டைம் ஆகும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம டோட்டலாக 50 the 30 plus 20 50 கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி we have found for 30 units also. இப்போ நம்ம என்ன கடைசியாக கண்டுபிடிக்கணும்? 20 யூனிட்ஸுக்கு கண்டுபிடிக்கணும். இட் இஸ் வெரி சிம்பிள். டைம் taken for
20 units equal to 50 units के एवलो टाइम आचे 567.5 minus 401.4 which is equal to 166.1 hours. சரி, அடுத்த question, third one என்ன கேட்டிருக்காங்க, use the cost data given to produce an estimated product cost for the initial order. Examine the problems which may be created for budgeting in the presence of it. சரி, ஃபர்ஸ்ட் நம்ம இனிஷியல் ஆர்டருக்கு எவ்வளோ டோட்டல் காஸ்ட் ஆகுது அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் மேன் ஹவர்ஸ் எவ்வளோன்னு பார்த்தலாம். மேன் ஹவர்ஸ் எவ்வளோனா எவ்வளோ நாள் அவன் ஒர்க் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தா he is working for 10 days, 10 employees are working for 5 days, 8 hours per day. எத்தனை வீக்ஸ்க்கு? 4 வீக்ஸ்க்கு. அப்போ டோட்டல் மேன் ஹவர்ஸ் வந்து 1600. அதில் வந்து he is given an allowance of 25% less allowance. 25% னா 1600ல 25%. That is 400. Minus பண்ணா we will be getting 1200. சரி, இது எதுக்காக இந்த மேன் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஃபிக்ஸ்டு காஸ்ட் கண்டுபிடிச்சோம். ஏன்னா இங்கே வெவ்வேறு காஸ்ட் இருக்குது. ஃபிக்ஸ்ட் காஸ்ட், ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் இருக்குது, லேபர், மெட்டீரியல். இப்போ இந்த ஃபிக்ஸ்டில் நமக்கு we are having 2 orders. இந்த 30 யூனிட்ஸு, அதுக்கப்புறம் 30 யூனிட்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருக்குது, அதுக்கப்புறம் 20 யூனிட்ஸ்க்கு ஒரு ஆர்டர் இருக்குது. அதே மாதிரி he is not taking entire 4 weeks for producing 30 units. He is just taking 240 hours for producing அந்த 30 units. அதனால we should first அந்த fixed costல வந்து இந்த 30 units produce பண்ணுறதுக்கு எவ்வளோ fixed cost ஆகுதுன்னு we have to take out. அந்த டேட்டாவை கண்டுபிடிக்கிறதுக்கு we found this 1200 labor hours. சரி, அப்போ total fixed cost எவ்வளோ? 6000. இப்போ நமக்கு என்ன வேணும்? ஃபிக்ஸ்டு காஸ்ட் பர் ஹவர் எவ்வளோ? 6000 divided by 1200 which is equal to 5. சரி, இப்போ என்னெல்லாம் காஸ்ட் ஆகும்? மெட்டீரியல், லேபர், வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ், அப்புறமா ஃபிக்ஸ்ட் ஓவர் ஹெட்ஸ். சரி, மெட்டீரியல் எவ்வளோ? 30. எவ்வளோ யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறோம்? 30. என்னென்னா ₹30 per யூனிட் கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. இது வந்து ஒரு யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு. சப்போஸ் 30 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணோன்னா இன்டூ 30. ஸோ 30 × 30. அடுத்தது லேபர், எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுறான்? 30 units produce பண்ணுறதுக்கு he is working for 401.4 hours. இப்போ எல்லா இடத்துலையுமே 401.4 into 401.4 into அப்புறம் 401.4 into எவ்வளோ ரேட்டுன்னு பார்த்து சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏன்னா இட் இஸ் ஆல் கிவன் ஆன் த பேசிஸ் ஆஃப் லேபர் அவர். இங்கேயும் வந்து we have converted it into லேபர் அவர். எப்படி நான் லேபர் அவருக்கு டோட்டல் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் கன்வெர்ட் பண்ண ஃபஸ்ட்டு எவ்வளோ லேபர் ஹவர்ஸ்ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை லேபர் ஹவர்ஸ் போட்டோன்னா ஒரு லேபர் ஹவருக்கு எவ்வளோ ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே கண்டுபிடிச்சிட்டேன். சரி, இப்போ லேபர் வந்து எவ்வளோ ருபீஸு? 6 rupees. வேரியபிள் ஓவர் ஹெட்ஸ் 0.5 அண்ட் லாஸ்ட் ஒன் ஃபிக்ஸட் காஸ்ட்டுக்கு வந்து இட் இஸ் 5 rupees. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணால் we will be getting 900, 2408.4 and then 200
0.7 அதுக்கப்புறம் 2007 add பண்ணா we will be getting 5516.1. இதுதான் வந்து ஃபைனல் தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் இதுதான். சரி, இந்த காஸ்ட் கால்குலேஷன் மட்டும் எதுக்காக கால்குலேட் பண்ணுறோன்னு புரிஞ்சிருச்சுன்னா சம் ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மெட்டீரியல் டேரெக்டாக டேட்டா எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், லேபர் ஹவர்ஸ் கண்டுபிடிச்சி அதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம், வேரியபிள் ஓவர்ஹெட்ஸ் அவங்களே லேபர் ஆர்னு சொல்லி அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிட்டோம். இந்த ஃபிக்ஸட் ஓவர்ஹெட்ஸ் மட்டும் வி ஹேட் ஒன்லி டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு. அதை வந்து நம்ம லேபர் ஹவர்ஸ்க்கு எப்படி கன்வெர்ட் பண்ணோம், வி ஃபவுண்ட் த டோட்டல் லேபர் ஹவர்ஸ், அதுலேருந்து வி டிவைடட் த டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை டோட்டல் லேபர் ஹவர்ஸ் போட்டு பர் லேபர் ஹவருக்கு எவ்வளோன்னு நம்ம தான் கண்டுபிடிச்சோம். அதுக்கப்புறமா 401.4 இன்ட்டு இந்த லேபர் ஹவர்ஸ் வந்து போன 30 யூனிட்ஸ்க்கு எவ்வளோன்னு நம்ம கண்டுபிடிச்சிருந்தோம். ஸோ அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணோம், வி காட் த ஆன்சர். இப்போ ஃபோர்த் சம், a firm received an order for 8 யூனிட்ஸ். இப்போ 8 யூனிட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்டர் கிடைக்கிது. ஃபர்ஸ்ட் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு they are taking 10 hours. அதுக்கப்புறம் லேர்னிங் ரேட் வந்து 80%, வேஜ் ரேட் வந்து 12. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன, வாட் இஸ் த டோட்டல் டைம் அண்ட் லேபர் காஸ்ட் ரெக்வயர்ட் டு எக்ஸிக்யூட் த அபவ் ஆர்டர். இப்போ அந்த 8 யூனிட்ஸ் கிடைச்ச ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமும் எவ்வளோ ரேட்டும் ஆகும்னு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ அந்த டேபிள் மெத்தடில் சம் போட்டுடலாம். நான் என்ன சொன்னால் அதில் டபுளாக யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகணும்னு சொன்னேன். அப்போது ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் ஆவரேஜ் டைம் டோட்டல் டைம். ஒரு யூனிட், அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 4, அதுக்கப்புறம் 8. அதனால் டபுளாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுதா. அப்போது ஆவரேஜ் டைம் ஃபஸ்ட்டு கேஸில் 10, ஏன்னா ஹவர்ஸ் வந்து அவங்களே ஃபஸ்ட் யூனிட் மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு 10 hours ஆகும்னு அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க. ஸோ அடுத்தது 80% லேர்னிங் ரேட்னா 80% கம்மியாக இருக்கும். சரி, அதுக்கு அடுத்தது 8 into 80%னா 6.4, அதுக்கப்புறமா 6.4 into 80% 5.12. சரி, இப்போ இதை எப்படி டோட்டல் டைம் எப்படி கண்டுபிடிப்போம், 10, 8 into 2 16, அப்புறம் 6.4 into 4 25.6, அப்புறம் 5.12 into 8 40.96. அப்போ டோட்டல் லேபர் ஹவர்ஸ் டேக்கன் வந்து 40.96. அப்போ கீழே எழுதிக்கோங்க, labor hours is equal to 40.96 hours. அதுக்கப்புறமா காஸ்ட் இது டோட்டல், அதே மாதிரி டோட்டல் லேபர் காஸ்ட் ஃபார் ப்ரொடியூசிங் அந்த 8 யூனிட்ஸ் இஸ் 40.96 into cost per hour is rupees 12, அதனால் into 12 is equal to 491.52 rupees 491.52. சரி, அடுத்த கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, இஃப் ஆர்டர் ஆஃப் 24 யூனிட்ஸ், இஃப் ரிப்பீட் ஆர்டர் ஆஃப் 24 யூனிட்ஸ் இஸ் ஆல்சோ ரிசீவ், இன்னொரு 24 யூனிட்ஸ்க்கு ஆர்டர் ரிசீவ் பண்ணுறாங்கன்னு. ஸோ அதுக்கு வந்து என்ன லேபர் காஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ இங்கே யூனிட்ஸ் டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கலாம், 16, அதுக்கப்புறமா 32. ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கப்புறமா நான் ஏன் கண்டுபிடிச்சேன்னு சொல்கிறேன். 16னா இங்கேருந்து 16னா 5.12லேருந்து 4.096, அதுக்கப்புறமா 3.2768. இப்போ டோட்டல் டைம் எவ்வளோ ஆகும், இதையும் மல்டிப்ளை பண்ணால் வில் கெட் 4.096 into 16, 65.54. அப்புறம் 3.2768 into 32, 104.8
0.85 சரி 86 and round off பண்ணிக்கலாம் 86 சரி இப்போ இந்த கேஸில் 32லேருந்து 8 எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம் 24 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கா இப்போ 8ல் முதல்ல 8 யூனிட்ஸ் ஒரு ஆர்டர் அதுக்கப்புறம் 24 யூனிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணால் we will be getting 32 ஸோ அப்போ இந்த இதுக்கான இன்க்ரீஸ் இன் டைம் எவ்வளோ அதுக்கான லேபர் காஸ்ட் எவ்வளோன்னு தான் கொஸ்டின் ஓகேவா அப்போது time required for second order which is equal to 10 அதாவது total time for 32 orders minus அந்த first 8 orders ஒரு time வந்துச்சுல அந்த orders minus பண்ணிடலாம் that is 40.96 இதெல்லாம் இதை மைனஸ் பண்ணிட்டா 104.86 minus 40.96 பண்ணா 63.9 hours ஆகுது ஸோ அப்போ காஸ்ட் எவ்வளோ 63.9 into 12 which comes to ஏன்னா per hour rate 12 அதனால 766.8 rupees இப்போ இதுதான் வந்து total cost for 24 units இது எல்லாமே 24 யூனிட்ஸ்க்கான டேட்டா இப்போ மொத்தமாக 2 மெத்தட் ஒன்று வந்து இது வந்து இன்னொன்று வந்து ஈக்குவேஷன் மெத்தட் ஸோ இந்த மெத்தட் போட்டால் இந்த இடத்துல யூனிட்ஸ் டபுளாக இன்க்ரீஸ் ஆனால் மட்டும்தான் we can use this method